அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இப்போ தொடங்கி ஒரு 35 நாளுக்கு மேலே ஆச்சு, 37 நாள் ஆச்சு. இதில் ஒரு 31 கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம். நடுவில் ஒரு 4-5 நாள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்மளால் கிளாஸ் எடுக்க முடியாது இருந்தது. இந்த கிளாஸ்லலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பணியில் நம்ம வேண்டுகோள் விடுத்தோம்னா கலந்துக்கிட்ட ஆசிரியர்கள், அதாவது இது வரைக்கும் ஒரு 15 ஃபேக்கல்டிஸ் மேலே நம்ம எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அவங்க அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிற ஃபேக்கல்டி பூர்ணிமா மேமுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு கிளாஸில் நம்ம போவோம். நம்ம படித்ததை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப அந்த ஒன் வேர்டு தான். இப்போ நம்ம எழுதுறதே ஒன் வேர்டு தான். அதனால் நம்ம 4 ஆன்சரில் எது பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கான நம்ம பயிற்சி அமையணும். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் அதை பார்க்கணும். ஒரு சின்ன 0.02, 0.2, 0.002 இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி பண்ணணும். நம்ம இப்போ தான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களே, அதனால் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு திரும்ப பண்ணணும். ஏற்கனவே எல்லா கிளாஸ்லையும் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கும் மேக்ஸ் அவங்க பூர்ணிமா மேம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அடுத்து டைம் இருந்தால் அடுத்த டாபிக் போகலான் இருக்காங்க. ஓகே மேம், ப்ளீஸ் கிரியான். Good evening. So நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கணும், காம்போனன்ட்ஸ் பார்க்கணும். காம்போனன்ட்ஸ் பார்த்துட்டு மென்சுரேஷன்ல 2D ஷேப் மட்டும் முடிச்சிருக்கு, 3D ஷேப்ஸ் பார்க்கலாம். ஸோ அதனால நான் காம்போனன்ட்ஸ் 20 சம்ஸ் வந்துட்டு, பட் 10 சம்ஸ் நம்ம போட்டுட்டு 10 சம்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. டாக்குமெண்ட் அனுப்பி விட்டு 10 சம்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அடுத்த சாப்டர்ல மென்சுரேஷன் பார்க்க முடியும். சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 டாபிக் இருக்கு. ஏன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்காம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நமக்கு. நார்மலா சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் உள்ள வித்தியாசம் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி மாறாது. வருஷம் ஒரே வட்டி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு வருஷம் வட்டி மாறும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம்னா ஒரு வட்டி வருதுன்னா அந்த வட்டியும் அந்த ஃபர்ஸ்ட் தொகையும் சேர்ந்து அடுத்த வருஷத்துக்கு வட்டிக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வர்றதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வட்டிக்கு வட்டின்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி தனியா வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா சொல்லிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா பிஎன்ஆர் இல்லைன்னா பிஆர்டி ரெண்டு எது வேணாலும் எழுதலாம். பிஆர்டி பை 100 இல்ல பிஎன்ஆர் பை 100 எழுதலாம். ஓகேங்களா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளவு நம்ம அமௌண்ட் கடன் வாங்க போறோமோ அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம் டீன்றது டைம்ன்றது எத்தனை வருஷத்துக்கு நம்ம வாங்க போறோம் அப்படின்றது இது 100. ஓகேங்களா? இந்த ஒரு ஃபார்முலா தான் அதுக்கு இருக்கு. இதை வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்க சொன்னாலும் அந்த கொடுத்துருக்க வேலையை வச்சு போட்டீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். அதனாலதான் நான் இதை எடுக்கல. லாஸ்டா டைம் இருந்தா வேணா இதுக்கான சம்ஸ் வேணா அனுப்பிடுது. அதுல டவுட் இருந்தா கேளுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரே ஃபார்முலா தான். அதை வச்சு நம்மளுக்கு ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணாலே வந்துடும். ஓகேங்களா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேவா? அது இதுல இல்ல. சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அதுக்கும் நிறைய இருக்கு. எப்படி நம்ம வட்டி வாங்குவோம் அப்படின்றது இமேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஃபார்முலா நிறைய இருக்கு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும்போது அமௌண்டோட ஃபார்முலா தான் இருக்கு. அமௌண்ட்டுக்கு என்னன்னா
ஃபார்முலா வந்து பிரின்சிபல் இன்டு within a bracket 1 plus r by 100 whole to the power n. இது வந்து காம்பவுண்டட் ஆனுவலி, அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அரையாண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து நம்ம வட்டி இது பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா r by 200 இங்க வந்து 2n வரும். ஆஃப் இயர்லி, அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு வரும்போது 2n வரும். இதே கால் ஆண்டுன்னா நான் ஒரு வருஷத்துல 4 இதுவா பிரிக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து கால் ஆண்டு 1 plus r by 400 the whole to the power 4n. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ். நம்ம மேக்ஸிமம் நான் வந்து ஃபார்முலாஸ் இல்லாம தான் இப்ப சொல்லி கொடுக்க போறேன். பட் ஃபார்முலா மாதிரி கேட்டாங்கனாலும் தெரியணுன்றதுக்காக இதை எழுதி வச்சிருக்கேன். ஆண்டுக்கு ஒரு முறை இயர்லிக்கு இது வட்டி வந்து கணக்கிடுறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். காலாண்டுக்கு ஒரு முறை யூஸ் பண்ணா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒண்ணும் இல்லை, இந்த 100 வந்து 200 மாறும். இங்க வந்து 2n மாறும் அரையாண்டுக்கு. காலாண்டுக்கு வந்து இங்க 400 மாறும், இங்க 4n மாறும். ஓகேங்களா? அது இப்ப இது கண்டுபிடிச்சது வந்து அமௌண்ட் தான் இதுல நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா வந்து இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சரியா? இது வந்து சப்போஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா இது அமௌண்ட்ன்றது தொகை எதுன்னா நம்ம வாங்கின கடனும் வட்டியும் சேர்த்ததுதான் இந்த அமௌண்ட். பிரின்சிபல்ன்றது நம்ம வாங்குற கடன். ஓகேவா? பிரின்சிபல்ன்றது நம்ம வாங்குற கடன் தொகை. இது இது வந்து அந்த கடன் தொகை பிளஸ் வட்டி சேர்ந்ததுதான் இது. அப்ப வட்டி எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் சப்ராக்ட் பண்ணா வட்டி கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் போயிடுது. நம்ம இப்ப யூஸ் பண்ண போறது வந்து ட்ரிக் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா? என்னென்னு பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு சொல்லுவாங்க, 3 வருஷத்துக்கு சொல்லுவாங்க, 4 வருஷத்துக்கு சொல்லுவாங்க. மேக்சிமம் இதுதான் கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு. 1 வருஷத்துக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ 1 வருஷத்துக்குன்னா நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்டே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும், அடுத்த வருஷம் தான் வந்து மாறும். சரியா? அதனால 1 வருஷம் கேட்டாங்கன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலே போட்டுடலாம். 2 வருஷம், 3 வருஷம் இல்ல 4 வருஷத்துக்கு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. அதுக்கு மேல கேட்டா நீங்க ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்றதுதான் ஈஸியா இருக்கும், கஷ்டமாயிடும். சரிங்களா? சோ அப்ப இதுக்கான ஃபார்முலா வந்து இங்க கொடுத்திருக்க நம்பரே ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். 2 3 4. ஓகேவா? அதுக்கப்புறமா இங்க 1 போட்டுக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் கூட்டினா அந்த 3 இங்க போட்டுக்கோங்க. இந்த ரெண்டுத்த கூட்டினா அந்த 6 இங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இங்க 1 போட்டுக்கோங்க. புரியுதா? அடுத்தது இந்த ரெண்டுத்த கூட்டினா 4. அடுத்தது இங்க 1 போட்டுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஹிண்ட்டுக்காக தான் இது. 2 வருஷம்னு கேட்டாங்கன்னா 2-1ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 2 வருஷத்துக்கு 2-1, 3 வருஷத்துக்குன்னா 3-3-1, 4 வருஷத்துக்குன்னா 4-6-4-1. ஓகேவா? அது மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு? வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? ஓகேவா? நான் ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் சம் மட்டும் ரெண்டுத்துக்குமே சொல்லி தரேன். அதுக்கு அடுத்தது பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. on 8,000 for 2 years at 10% அப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சோ அப்ப
என்ன கொடுத்திருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8000 கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்திருக்காங்க. டி அதாவது n வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2s கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஷார்ட் ட்ரிக் நான் 2s னா என்ன சொன்னேன்? 2 1 ஓகேவா? இங்க வேணா எழுதுறேன். 2 1 2s க்கு 3 3 1 3s க்கு 4 6 4 1 ன்றது 4s. சரியா? இப்போ 2sன்றதுனால நான் 2 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். 2 1 ன்னு எடுத்திருக்கேன். சரி. 2 1 ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? சோ இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. சரிங்களா? 8000க்கு 10% எவ்வளவு? 8000க்கு 10% எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும்ல? 8000க்கு 10% வந்து இப்ப ஆக்சுவலா 8000 இன்டு 10%னா 10/100 போடுவோமா? இந்த 0 போயிடும். இது போயிடும். கரெக்டா? 10%னா ஒரு 0 போயிடும். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 800. அந்த 800 போட்டுப்போம். ஓகேவா? அடுத்தது இந்த 800க்கு 10%. இப்ப லாஸ்ட்ல இருக்க 0 திருப்பி போயிடும். 10%னா ஒரு 0 மட்டும் தான் போகும். அப்ப இந்த ஒரு 0 போயிடும். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 80. அப்ப இதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1600. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 80. அப்ப 1680 தான் இதோடைய வட்டி. புரியுதா? இன்கேஸ் இதுல வந்து இதோடைய தொகை வட்டியோட சேர்த்து தொகை கேட்டாங்கன்னா இந்த 8000 இதையும் ஆட் பண்ணி போட்டுருது. புரியுதா? இதே ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா நம்ம amount is equal to p within the bracketல 1 plus r by 100 whole to the power n ன்றது ஃபார்முலா. கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரின்சிபல்ன்றது 8000. கரெக்ட்டா? அடுத்து என்ன பண்ணனும்? 1 by 1 plus r rate of interest வந்து 10 by 100 whole to the power n வந்து 2 வருஷம். அப்ப இந்த 0க்கு இந்த 0 போய்டும். LCM எடுத்தோம்னா 10 into 1 10 10 plus 1 வந்து 11. அப்ப 8000 into 11 by 10 மேல ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டு வாட்டி நம்ம போடுவோம். கரெக்ட்டா? இந்த 0க்கு இந்த 0 போய்டும். இந்த 0க்கு இந்த 0 போய்டும். 11 11s are 121. So 121 into 8 பண்ணுவோம். 8 66 carry 1 8 9 9 6 8 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து தொகை. அப்ப இத வந்து இது கேக்குறாங்கன்ற போது வட்டி கேக்குறாங்கன்ற போது இதுல 8000 நம்ம என்ன பண்ணணும்? கழிச்சோம்னா 1680. இது ஃபார்முலா மெத்தட். இது ஷார்ட் ட்ரிக் மெத்தட். புரியுதா? ஃபார்முலா கொஞ்சம் பெருசா போகிற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது ஒரு ஸ்டம்முக்கு உங்களால வட்டி அந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியல, கஷ்டமா இருக்குன்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா இதுதான் ஈஸியா இருக்கும். புரியுதா? செகண்ட் சம் வந்து இது ஒரு டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் தான். ஃபார்முலா இது எழுதிக்கோங்க நான் எழுதும் போது. சரியா?
the difference between simple interest and compound interest on 5,000 for 2 years at 4% per annum அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? டிஃபரன்ஸ்னா என்னன்னா வித்தியாசம் கரெக்டா? சோ அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து எவ்வளவு கடன் வாங்குறாங்கன்னா 5,000 ரூபாய் வாங்குறாங்க. ஓகேவா? 5,000 ரூபாய் கடன் வாங்க போறாங்க. அந்த 5,000 ரூபாய்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வட்டியோடைய வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இது ஆக்சுவலா நம்ம போடணும்னா என்ன பண்ணணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியா வந்து 2 வருஷத்துக்கு போடணும். ஃபார்முலால அப்ளை பண்ணி பிஆர்டி பை 100 போட்டு. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அதே மாதிரி 2 வருஷத்துக்கான அந்த ஃபார்முலால போட்டு கண்டுபிடிச்சு அந்த ரெண்டுத்தோடைய இன்ட்ரெஸ்டையும் சப்ராக்ட் பண்ணி கொடுக்கணும். இது நார்மல் மெத்தட். கரெக்ட்டுங்களா? நம்ம வந்து ஷார்ட் ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ண போறோம். அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா P into R square by 10,000 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆக்சுவலா வந்து R by 100 the whole square ன்னு எழுதுவோம். 100 square வந்து எப்படி இருந்தாலும் 10,000 தானே, அதனால இப்படியே போட்டாச்சு. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் R வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4% கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து 2 இயர்ஸ்க்கா இருந்தா இப்படி போட்டுக்கோங்க. சரியா? எண் வந்து 2 இயர்ஸா இருந்தா இப்படி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அததான் ஸ்கொயரா போட்டுக்கோம். நம்ம எண்ணதான் சரியா? எண்ணதான் வந்து நம்ம ஸ்கொயரா போட்டுக்கோம். ஆக்சுவலா R by 100 the whole to the power அந்த எண் இயர்ஸ போடுவோம். இந்த இயர் வந்து இது உள்ள பண்ணும்போது R ஸ்கொயர் ஆயிடும். இது வந்து 100 ஸ்கொயர் வந்து ஆயிடும். சோ அதனால 2 இயர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இது காம்பவுண்ட் இருக்கு. இப்ப அப்ளை பண்ணாலே வந்துடும். 5,000 into R வந்து என்னது? 4 ஸ்கொயர் வந்து 16 divided by 10,000 அப்ப இதுவே அழகா 2 டைம்ஸ் போயிடுமா? அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? சாரி 8 rupees. 8 rupees தானே? 8 ரூபாய் தான் வித்தியாசம். ஓகேவா? 2 வருஷத்துக்கு நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வாங்குற அமௌண்ட்டும் இதையும் கழிச்சா எனக்கு 8 ரூபாய் வித்தியாசம் வரும். இது எழுதிக்கோங்க தனியா. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்சிமம் அந்த வித்தியாசம் வந்து 2 வருஷத்துக்கு தான் கேட்பாங்க. அப்படி இல்ல 3 வருஷத்துக்குன்னு கேக்குறாங்கன்னா அந்த கியூப் நம்ம சொன்னோம் இல்லையா R/100 எண்ணு மேல போடுவோம் இல்லையா அது 3 இயர்ஸ் கேட்டாங்கன்னா 3 ஆல போடணும். 4 இயர்ஸ் கேட்டா 4ல போடணும். மேக்சிமம் இது வரைக்கும் வந்து 2ல தான் கேட்டிருக்காங்க. அதனால அது பாத்துக்கோங்க. அடுத்தது போலாமா? அடுத்தது டிஃபரெண்ட் அடுத்த போலாம். இதுல எக்ஸ்ட்ரா அடுத்தது பாத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி வீதத்தில் 10,000 எப்படி வந்ததுன்னு கேக்குறீங்களா? சோ 10,000 எப்படி வந்துச்சு அப்படின்னா R/100 ஃபார்முலா வந்து P into R/100 the whole square. அப்ப இந்த ஸ்கொயர் காமன் இதுக்கும் காமன். அப்ப P into R square by 100 square. 100 ஸ்கொயர்னா 100 into 100 இல்லையா? அதனால 10,000 வந்துச்சு. அடுத்தது தேர்ட் சம் வந்து
கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா ஈஸி தான். ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி மடங்கு சமம் வந்துச்சு. இந்த மாதிரி மடங்கு சமம் வந்துச்சுன்னா, அவங்க எத்தனை வருடம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன மடங்கு மடங்கு கொடுக்குறாங்கன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் எவ்வளவு மடங்குன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? எத்தனை வருடம் கொடுத்துருக்காங்க? 5 வருடம். ஓகேவா? அடுத்தது எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆகும். அப்ப 2 மடங்கு. எவ்வளவு கிடைக்கணும்? அதே வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகுதுன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப 8 மடங்கு எத்தனை ஆண்டுல ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஷார்ட் ட்ரிக்னா, இங்க என்ன நம்பர் இருக்கு? 2. அந்த 8 வந்து 2 அடுக்குல எழுதணும். எப்படி எழுதலாம்? 8 2 அடுக்கு பவர்ல 2 பவர்ல எழுதணும். 2 பவர் 3 வந்து 8. கரெக்டா? சோ அப்ப இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட இப்ப இங்க 3 இருந்துச்சுன்னா இது 3 மடங்கா தான் எழுதணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 3 இருக்கு, இங்க 27 இருக்குன்னா அப்ப 3 பவர் 3 அந்த மாதிரி எழுதணும். இல்ல இங்க 9 அப்படின்னு இருக்குன்னா 3 பவர் 2 அப்படின்னு எழுதணும். இப்ப நமக்கு இங்க வந்து என்ன இருக்கு? 2 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப 8 வந்து இதோடைய மடங்கா எழுதும் போது 2 பவர் 3 ஆகும். ஓகேவா? சோ அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா, எத்தனை வருடங்கள் இந்த வருடம் தானே கேக்குறாங்க. அப்ப இந்த 5ஐயும் இந்த மடங்கோடைய பவரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 15 இயர்ஸ்ல அந்த மடங்கு கிடைக்கும். அத்தனை மடங்கு ஆகும். 15 வருஷத்துல அத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இத நீங்க எழுதும் போது எழுதி வச்சுக்கோங்க. என்னது? வருடம். இந்த மாடல்ல சப் வந்தாலே இப்படிதான். வருடம் மடங்கு. புரியும். அதுக்கப்புறமா திருப்பி எடுத்து பார்க்கும்போது இது எப்படி வருதுன்னு தெரியாது. அதனால எழுதி வச்சுக்கோங்க. கிவன் டேட்டா வந்து என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 5 ஆண்டுல 2 மடங்கு ஆகுது. 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதே இது வந்து 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும்? 5 வருஷத்துல 2 மடங்குக்கு 2 மடங்கு ஆகுது. அதே வந்து 8 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப இந்த சம் வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டேன். அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இன்னொரு வாட்டி கேட்டாங்க, அதையும் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த சம் அதையும் கிளியர் பண்ணிட்டேன். find the compound interest. ஓகேவா? find the compound interest. அமௌண்ட் வந்து 6000 கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் சம் 6000 கொடுத்திருக்காங்க. இயர் வந்து 2 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. 10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து 2 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதாவது வருடத்துக்கு அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 2 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து இந்த கொஸ்டின்ல வந்து அரையாண்டுக்குன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அரையாண்டுக்குன்னு கொடுக்காம முழு ஆண்டுக்கு, ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? போட்டு இதுக்கான வட்டி ஃபர்ஸ்ட் 6000க்கு வட்டி, அடுத்தது 6000 அதோடைய வட்டி 10% வட்டி எடுத்து மல்டிப்ளை பண்ணி சொல்லுவோம்.
இப்ப இது அரை ஆண்டுக்குன்னு கொடுக்கறதுனால நம்ம செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட வந்து பாதியா ஆக்கணும். அண்ட் இத வந்து இயரை வந்து டபுளா, ஓகேவா? அதாவது இத 2 ஆல டிவைட் பண்ணணும், இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? புரியுதா? அரை ஆண்டுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்தா இது வந்து வருஷத்துக்கான வட்டி தான் 10%. வருஷத்துக்கு 10%. அப்ப அரையாண்டுக்கு வந்து எவ்வளவா இருக்கும்? இதுல பாதியா இருக்கும். 10ல பாதி 5% தான் அரையாண்டுக்கு வட்டி. ஓகேவா? அதே மாதிரிதான் வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு இருக்கு? 2. அப்ப 2 வருஷத்துக்குன்னா 4 வரும். அதனாலதான் இந்த மாதிரி பண்றோம். ஜென்ரலா வந்து என்ன பண்றோம் நம்ம இப்போ 1.5 ஆண்டுக்கு எத்தனை அரையாண்டு? 3 இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 1.5 இயர்ஸ் வந்து இதுல மிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா 3/2 இத 2ஆல பெருக்கினா இதுவும் போயிடும். அது ஸ்டெப்பா போகும். அவ்வளவுதான். இது மனசுல கணக்கு பண்றது. அப்ப அரையாண்டுக்கு வந்து 2 வருஷத்துக்கு வந்து 4 அரையாண்டு இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க அந்த ஃபார்முலாலயே நம்ம போட்டுக்கலாம். அந்த ஃபார்முலான்னா இது இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுது? இது வந்து இப்ப 4 ஆயிடுது. இது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வட்டி ஆயிடுது? 5% வட்டி ஆயிடுது. புரியுதா? அப்ப இது அந்த 4 வருஷத்துக்குன்னா என்னது? 4, 6 months. இது கால்குலேஷன் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா 4 வருஷத்துக்கு வரும்போது பாயிண்ட்ல வர ஆரம்பிச்சிடும். சரியா? 2 வருஷம் 3 வருஷம்ன்றது இந்த இதுல ஈஸியா இருக்கு. 4 வருஷம் போடும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரிங்களா? 4, 6, 4, 1. அப்ப 10 வருஷத்துக்கு 6000க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்க்கணும்? 5% பார்க்கணும். ஏன்னா அரையாண்டுன்றதுனால. அப்ப 5% வரும்போது இதுவும் போயிடுமா? அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 300 கிடைக்குமா? அப்ப இது 300. அடுத்தது இந்த 300க்கு 5%. 15. 10ல 2 ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா என்னவாகும்னா மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி. இப்ப 15க்கு 5% கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பா என்னவாகும்? பாயிண்ட்ல தான் வரும். சரியா? 5 இது வந்து என்னவாகும்? தெரியுதா? அடுத்தது இது 2 பண்ணா 3, இது வந்து 4. வேணா இப்படியே கூட 3/4 போங்க. அப்ப இது கேன்சல் ஆயிடும். அடுத்தது 3/4க்கு 5%. அப்ப இது வந்து 1 டைம், இது வந்து 20 டைம். அப்ப 3/80. புரியுதா? 3/80 வரும்போது உங்களுக்கு 1ஓட மல்டிப்ளை பண்றோம். கரெக்டா? அப்ப வந்து நம்ம நார்மலா டிவைட் பண்ணிக்கலாம். 3 is 80. பாயிண்ட் இருக்கும்போது 30. அகைன் இதோட இது சின்ன நம்பரா இருக்கிறதுனால ஒரு 0 போட்டு 0 போடுவோம். அப்ப 240 வருமா? 3 is 240. அகைன் 60 கிடைக்கும். பாயிண்ட் வச்சதுனால 0. 240 ஏற்கனவே 3 போட்டிருக்கோம். இன்னொரு 240 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 480 கிடைக்கும். அது கூடயே ஒரு 18 போடலாம் நம்ம. அப்ப 7 இதோட நிறுத்திக்கோங்க. சரியா? இதுக்கு மட்டும் இதோட நிறுத்திக்கோங்க. 0.037. இப்ப இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுவும் போயிடுமா? அப்ப இதோட ஆன்சர் 3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 5 30க்கு 0 பேலன்ஸ் 3, 6 1 6 90. இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது 12,200. இது வந்து பாயிண்ட்ல வந்ததுனால இந்த 0 போட்டுட்டு 0.037 போட்டுப்போம். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். 0 carry 1 0 carry 1 3 0 போட்டுட்டு 0.37 பண்ணிக்குவோம். ஓகேவா? 293. இங்க கேரி வரல இல்லையா? இது 0 கிடையாது. சோ அப்ப
11293.037 இந்த ஆப்ஷன் வந்து அதுல இல்ல. அப்ப அதுக்கு நியர்பைல இருக்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோ. புரிஞ்சுச்சா? இது நீங்க ஃபார்முலால போட்டா கண்டிப்பா பெருசா தான் போகும். ஒவ்வொரு வருஷத்துக்குமா அதுலயும் போடலாம். அதுல போட்டாலே இந்த மாதிரிதான் வரும். 4 வருஷம் வரும்போது. ஒருத்தர் வந்து 300 எப்படி வந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. ஒரு நிமிஷம். ஒண்ணு. அடுத்து ஃபார்முலால சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபார்முலா சொல்லுங்க மேம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒருத்தர் 300 எப்படி வந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. 300 எப்படி வந்துச்சுன்னா ஃபார்முலால கொஞ்சம் பெருசா வரும். அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்ட் அப்ப 6000க்கு 5% கண்டுபிடிக்கும். 0 போகுது 0 போயிடும். அப்ப 6 5 30 இது ஒரு 0. அதனால 300 வந்துச்சு. அடுத்தது அந்த 300க்கு 5% கண்டுபிடிக்கும். இந்த 0 போயிடும் இந்த 0 போயிடும். அப்ப கிடைக்கும். திருப்பி அந்த 15க்கு 5% கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி 4 வாட்டி கண்டுபிடிப்போம் 4 வருஷத்துக்குன்றதுக்காக. போட்டீங்கன்னா சொல்லுங்க, வேணா ஃபார்முலால ஒரு வாட்டி கொண்டு வரேன். ஃபார்முலால வரும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னா மல்டிபிளிகேஷன். இப்ப 4 வருஷம் வரும்போது 4 வாட்டி வந்து நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் பெருசா போகும். அவ்வளவுதான். தப்புட்டா ஃபார்முலால கேட்டிருக்கீங்கல்ல, ஃபார்முலால வந்து காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னா நான் ஃபார்முலா வந்து என்ன சொன்னேன்னா அமௌண்ட்டுக்கு P into 1 plus R by 100. ஆஃப் இயர்லினா இங்க 200 வரும். இங்க வந்து 2n வரும் சொன்னேன். சரியா? அப்ப வந்து இதெல்லாம் கம்மி பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலாலயே வந்து கம்மி பண்ணிட்டதுனால தேவையில்லை. அப்ப அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 6000 1 plus R வந்து 10 by 200 whole to the power 2 into 2. ஓகேவா? ஃபார்முலால போடணும்னா ஃபார்முலால நம்ம போடும்போது வேற அந்த 6 இன்னும் கம்மி பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த 6 கம்மி பண்றதுக்கு தான் நம்ம இங்க 200 போட்டுட்டோம். இந்த n டபுள் பண்றதுக்கு தான் இங்க இன்டு n போட்டுட்டோம். அதனால அந்த ஃபார்முலால மாத்த தேவையில்லை. அப்ப 6000 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 0க்கு இந்த 0 போயிடும். அப்ப இந்த 6000 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எல்சிஎம் எடுத்தோம்னா 20 into 1 20 20 plus 1 வந்து 21 into 20 the whole to the power 4. ஓகேவா? அப்ப 6000 into 21 by 20 4 வாட்டி எழுதணும். இதுக்காக தான் இந்த ஃபார்முலா மெத்தட யூஸ் பண்ணல. 20 திருப்பி 21 by 20 போடுவோம். ஓகேவா? அப்ப இந்த 0 இந்த 0 இந்த 0க்கு 3 0 போயிடும். இந்த 2 டேபிள்ல இது 3 டைம் வரும். இப்ப வேற எதுவுமே நம்மளுக்கு கேன்சல் ஆகாது. அப்ப என்ன நம்ம பண்ணணும்னா 3 into 21 into 21 into 21 மல்டிப்ளை பண்ணி அடுத்தது என்ன இருக்கு? 2 are 4 4 are 8 80 இருக்கு. இதை டிவைட் பண்ணணும். 421 முடியாது. 421 மல்டிப்ளை பண்ணி ரெண்டுன்னா நமக்கு தெரியும். இது ஒரு 441 இது ஒரு 441. ஏன்னா 21 ஸ்கொயர் வந்து 441 இல்லையா? இன்னும் மல்டிப்ளிகேஷனை கம்மி பண்ணணும்னா இது 441 இது 441. அப்ப 441 into 441 into 3 பண்ணிட்டு அதை 80 ஆல டிவைட் பண்ணணும். இந்த மல்டிப்ளிகேஷனுக்கே உங்களுக்கு போயிடும் டைம். அதனாலதான் அந்த மெத்தடை நம்ம ப்ரிஃபர் பண்றது ஷார்ட் ட்ரிக். சரியா?
பவர் வந்து நமக்கு பெருசாக நம்ம ஃபார்முலா மெத்தடு கஷ்டம்தான். அதுதான் ஈஸியா இருக்கும். ஷார்ட் ட்ரிக் மட்டும் தான் ஈஸியா இருக்கும். 300 ஓகே. அடுத்தது சொல்லலாமா? அடுத்தது வேற மாடல் சம் தான். At what rate of compound interest per annum will 1600 amount to 1764 in 2 years? என்ன கேக்குறாங்கன்னு புரியுதா? 1600 வந்து கடன் வாங்கியிருக்காங்க. 1600 என்ற அசல் 2 ஆண்டுகளில் 2 வருஷத்துல 1764 மாறுதாம். ஓகேவா? அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. எவ்வளவு வருஷம் 2 வருஷத்துல இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு வட்டி வீதத்துல அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க, வட்டியே கேக்குறாங்க. சாரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. சரியா? இதுவும் வந்து ஃபார்முலால போடணும்னா அதே ஃபார்முலா தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த amount is equal to principal into 1 plus r by 100 the whole to the power n இருக்குல்ல, இந்த ஃபார்முலால பிரின்சிபல் ஃபில் பண்ணிடுவோம், அமௌண்ட் ஃபில் பண்ணிடுவோம், n ஃபில் பண்ணிடுவோம், r மட்டும் இருக்கு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபல் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா, இந்த பிரின்சிபல் இந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல இந்த பிரின்சிபல் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகுமா? அப்ப a by p ஆகும் ஈக்குவல் டு, சரியா? இப்ப எனக்கு 2 வருஷம்னா 1 plus r by 100 the whole to the power 2 ஆகுமா? இந்த ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும் சொல்லிருக்கேன், ஸ்கொயர் ரூட் ஆகுமா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் a by p is equal to 1 plus r by 100 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பிளஸ் 1 இந்த சைடு கொண்டு வருவீங்க. அப்ப என்ன ஆகும்? a by p minus 1 கரெக்டா ஈக்குவல் டு r by 100 கிடைக்கும். இதை எல்சிஎம் எடுத்தோம்னா p இங்க கிடைக்குமா? இந்த p இதுல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப a minus p is equal to r by 100 கிடைக்கும். அடுத்தது இந்த r மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 100 இங்க கொண்டு போனா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மல்டிப்ளை ஆகும். டிவைட்ல இருக்கு 100 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளை ஆகும். அப்ப இதுக்குள்ள டாப் a minus p divided by p into 100 r உடைய வேல்யூ. இப்போ நான் ஃபார்முலாவை போட்டு அதை டிரைவ் பண்ணி நான் வச்சுட்டேன், ஃபார்முலா மாதிரி வச்சாச்சு. இப்போ நீங்க வந்து இந்த ஃபார்முலா டெரிவேஷன்லாம் தேவையில்லை. ஓகேவா? உங்களுக்கு வட்டி கொடுத்துட்டு, சாரி அமௌண்ட் கொடுத்துட்டு, பிரின்சிபல் கொடுத்துட்டு, வருஷம் கொடுத்துட்டு ஆர் கேட்டாங்கன்னா இப்ப நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஃபார்முலாவை நான் டிரைவ் பண்ணி அது ஃபார்முலா மாதிரி. ஆனா நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்ற ஷார்ட் கட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இப்ப நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? அமௌண்ட், பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 1600 கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1764 கொடுத்துட்டாங்க. இயர் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது n வந்து 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. 1764 டிவைடட் பை 1600 இதுக்கு ஸ்கொயர் ரூட் கொடுங்க. ஓகேவா? சோ அப்ப ஸ்கொயர் ரூட் வரை இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா என்ன வருது பாருங்க. இது வந்து 4 டேபிள்ல நான் கேன்சல் பண்ணலாமா? 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4 400 கிடைச்சிடும். கரெக்ட்டா? இத 4 டேபிள்ல பண்ணனா எனக்கு 4 பேலன்ஸ் 1 கிடைக்குமா? அப்ப 16 அகைன் எனக்கு வந்து 4 இதுல ஒரு பேலன்ஸ் 1 கிடைக்கும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா ஓகே. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 21/20 கிடைக்கும். நான் ஃபார்முலா மாதிரில மனப்பாடம் பண்ணல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பை இத டிவைட் பண்றேன். அத வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பெருசா இருந்தா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும்.
சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. பண்ணதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இப்ப நீங்களே சொல்றீங்க 21/20 ஈஸியா சொல்லியாச்சு. ஓகேவா? இப்ப அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணா 1 வெறும் 1 கரெக்டா? அப்ப அந்த செப்பரேட் பண்ணி வர 1 நியூமரேட்டர்ல டிவைட் பை அந்த 20 கீழே போட்டுட்டு இன்டு 100. ஓகேவா? அப்ப இந்த 0 போயிடும், இது போயிடும் 5. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ்? 5%. அதுவும் இதுவும் ஒண்ணுதான். சரியா? அது எதுல இருந்து வந்துச்சு? இந்த ஃபார்முலால நம்ம ஆக்சுவலா சம்மா போடணும்னா இதுல கொடுத்திருக்க வேல்யூ எல்லாம் இப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வருவோம். வேல்யூ அப்ளை பண்ணுவோம். இத வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க, பிரின்சிபல் கொடுத்திருப்பாங்க, வருஷம் கொடுத்துட்டு ஆர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் டிவைட் பண்ணணும். அதாவது சிம்பிளிஃபை பண்ணிட்டு சுருக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டு இந்த ரெண்டுக்குமே எப்பவுமே நியூமரேட்டர் தான் பெருசா இருக்கும். அதுல இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி அதை நியூமரேட்டர்ல அப்படியே போட்டுக்கோம். அதுதான் இங்க நம்ம போட்டிருக்கோம் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சரியா? அமௌண்ட் இது ரெண்டுத்தையும் ஓகேவா? அது ஃபார்முலாவா போட்டா ரொம்ப பெருசா வரும். சோ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணீங்கன்னா 1 டிவைடட் பை 21 மைனஸ் 20. இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுங்க. 21யும் 20யும் செப்பரேட் பண்ணுங்க. சோ அப்ப செப்பரேட் பண்ணும்போது 1 கிடைக்கும். இங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே டினாமினேட்டரா போட்டுருங்க. இன்டு 100 பண்ணு. அப்ப 0 போயிடும். இது கேன்சல் பண்ணீங்கன்னா 5%. புரிஞ்சுச்சா? இந்த ஷார்ட்கட் புரியுதா? ஏன்னா நம்ம 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸுக்கு மாதிரிலாம் நம்ம எழுதல, அவ்வளோ ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறதுக்கு. மேம் அந்த ஷார்ட்கட்டுன்னு சொல்றத ஒரு அண்டர்லைன் பண்ணியோ ஒரு பாக்ஸ் பண்ணியோ வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இது பண்ண முடியும். காம்போனன்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ண மட்டும் தான் ஈஸியா போட முடியும். ஸ்கொயர் ரூட் மட்டும் போடுங்கன்றாங்க. ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்ல ஸ்கொயர் ரூட்டுக்கு. இப்ப இது வந்து எப்படி கன்செப்ட் இருக்கீங்க? 441 இது வந்து நம்ம ஷார்ட் கட்ல போட்டாச்சு. 441 400ன்றது நார்மலா வந்து நமக்கு ஒரு 20 வரைக்கும் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் அதாவது 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 2 into 2 வந்து 2 ஸ்கொயர் 4, 3 into 3 வந்து 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் வந்து 16. ஆல்ரெடி இதுக்கும் நம்ம நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஃபைல முடிஞ்சா ஃபைல ஸ்கொயர் பண்றதுக்கு எல்லாம் ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ இப்ப 400க்கு 4 வந்து எதோடைய இது ஸ்கொயர் 2 ஸ்கொயர். சோ அதனால 4க்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 2 எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஜீரோக்கு ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஒரு ஜீரோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஷார்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ரூட் வந்து சொல்லணும்னா அது ஒரு சாப்டர் இருக்கு. பிரைம் ஃபேக்டரைசேஷன் இல்ல லாங் டிவிஷன் எது வேணாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு அதே மாதிரி இப்ப இது வந்து 20 ஸ்கொயர் ஒரு அசம்ஷன் ஏ கூட போடுங்க. 20 ஸ்கொயர் 1ல முடிஞ்சுன்னா அது 1 உடைய ஸ்கொயரா தான் இருக்கும். அதுவும் வந்து நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். சோ இதுல வந்து 1க்கும் 9க்கும் வந்து எண்டிங் டிஜிட் 1 தான். 2க்கும் 8க்கும் எண்டிங் டிஜிட் 4, 3க்கும் 7க்கும் எண்டிங் டிஜிட் 9, 4க்கும் 6க்கும் எண்டிங் டிஜிட் 6, 5க்கும் 5, 0க்கு 0. இத வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம். இப்போ இங்க 1 முடியுது. இது 400க்கு 20. அப்ப 441 இங்க இருக்கு. இப்போ 1ல முடியுதுன்னா 1 இருக்கும் 9 இருக்கலாம் இல்லையா? சோ அதனால நான் 21 அப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்க. 21 into 21 1 ones are 1 2 2 அடுத்தது 2 4. இப்ப பண்ணோம்னா நமக்கு
441. 441ன்றது 21 into 21 தான் 441. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எப்பவுமே நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ரெண்டுத்துக்கு ஒரு நம்பர் எடுப்போம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 நான் கொடுத்துறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? 400 வச்சுக்கோங்களேன். 400 என்ன அர்த்தம்னா 2 into 2 into 10 into 10 அர்த்தம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் இருக்கு. ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளில எடுப்போம். அதனால இந்த ரெண்டு 2க்கு பதிலா ஒரு 2 எடுப்போம். இந்த ரெண்டு 10க்கு பதிலா ஒரு 10 எடுப்போம். அதனால 20 வந்துச்சு. சேம் வே வந்து 441 அப்படின்னும் போது ரூட்டுக்குள்ள 441 வரும்போது அது ரூட் 21 into 21 ஆகும். அப்ப ரெண்டு 21க்கு ஒரு 21 வெளில எழுதணும். அதுதான் இங்க 21 எழுதியிருக்கும். ஸ்கொயர் ரூட் எடுத்தாதான் போட முடியும். ஸ்கொயர் ரூட் எடுக்காம அப்படியே சப்ராக்ஷன் பண்ணா அந்த ஃபார்முலால சப்ராக்ஷன் பண்ணிட்டு திருப்பி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு தெரியல. இந்த 1700யும் 1064யும் சப்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? அப்படி எடுக்கக்கூடாது. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு தான் எடுக்கணும். அதுக்குதான் நம்மளுக்கு போட்மாஸ் ரூல் இருக்கு. கரெக்டா? பிராக்கெட்டு, ஆஃப், அடுத்தது என்னது டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன். அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் பண்ண பிறகுதான் நம்மளால சப்ராக்ஷன் பண்ணவே முடியும். போட்மாஸ் ரூல் அதுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்றோம். சப்ராக்ஷன் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தா தப்பாகும். முடிச்சாச்சுல 5000. ஏன்னா இந்த இடத்துல நீங்க அமௌண்ட் பிரின்சிபலையும் சப்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபார்முலால நம்ம வந்து இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்த பிறகு அது பண்ணிருப்போம். பட் அவங்க கேக்குற மாதிரி சப்ராக்ஷன் பண்ணிட்ட பிறகு இது பண்ண முடியும். அடுத்தது 6th சம். காம்பவுண்ட் என்றது ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி 420 எனில் அசல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுவும் நம்ம வந்து ஷார்ட் ட்ரிக்ல தான் போட போறோம். அவங்க வந்து எல்லா சம்முக்குமே வந்து 21 காமனா தான் வரும். அந்த 21 வந்து நான் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சாரி 10%. ஆர் வந்து 10% கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 420 கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா எண்ல வந்து 2 கொடுத்துருக்காங்க. One 764 divided by 1000. போன சம்முக்கு டவுட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அதனால அது சொல்லிடுறேன். So 1764 divided by 1600 இருக்கா? ஓகேவா? இது வந்து ரெண்டுமே வந்து 4 டேபிள்ல வருது. சரியா? ரெண்டுமே வந்து 4 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னா 2 டேபிள்ல பண்ணிட்டு பண்ணலாம். சரியா? இது ரெண்டுமே 4 டேபிள்ல பண்ணிருக்கேன். அப்ப இத 4 ஆல டிவைட் பண்ணும்போது 4 4s are 16ன்றதால 4. இந்த ரெண்டு 0 அப்படியே போட்டுட்டு 400 கிடைச்சிருச்சு.
மேல இது 17 இருக்கா, 17 வந்து 4th டேபிள்ல வராது. அப்ப 17க்கு கம்மியா என்ன வரும்னா 16 வரும். 16 எப்ப வரும்னா 4 டைம்ஸ் வரும். அப்ப 4 4s are 16. 17ல 16 போச்சுன்னா ரிமைண்டர் 1 இருக்கும். அப்ப இது ரெண்டும் சேர்ந்தா 16 ஆகும். அப்ப அகைன் 4th டேபிள்ல நான் இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது 16 வந்து 4th டேபிள்ல வரும். அடுத்தது 4th டேபிள்ல 4 எப்ப வரும்னா 1 டைம் வரும். அதனால 4 4 1 வந்துச்சு. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன கேட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, இயர் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பிரின்சிபல் என்னன்னு கேக்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னன்னு கேக்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஃபார்முலா மாதிரி நான் சும்மா போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ஃபர்ஸ்ட் CI அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பை 21 into 100 நான் எழுதிக்கிறேன். இது ஷார்ட் ட்ரிக்கா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எப்ப இந்த ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்றோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பை 21 into 100. இந்த வந்து 21 நம்ம எப்படி போடுறோம்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வச்சுக்கிறோம் இல்லையா, 10 ஸ்கொயர் மேக்ஸிமம் இதுக்கு 10 தான் கொடுப்பாங்க. சோ அந்த 10 ஸ்கொயர் அது 10க்கு அடுத்த நம்பர் என்னது 11. 10 ஸ்கொயரையும் 11 ஸ்கொயரையும் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சோ 11 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர், அப்போ 121 மைனஸ் 100 that is equal to 21. மேக்ஸிமம் 10% இதுதான் கிடைக்கும். ஓகேவா? வேற எந்த பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அந்த பர்சன்டேஜ் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அதுக்கு அடுத்த பர்சன்டேஜ் ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணி கொடுக்கணும். சரியா? இப்ப இந்த நமக்கு நான் இப்படி போட்டிருக்கேன். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு என்னது 420 டிவைடட் பை 21 into 100. அப்ப இது வந்து என்ன வரும், 2 டைம்ஸ் வரும். 20 into 100 2000. எல்லாமே நம்மளுடைய பெரிய ஃபார்முலால போட்டு இதையும் அந்த மாதிரி கொண்டு வரலாம். சரியா? நம்ம இன்னும் சிலபஸை கவர் பண்ணணும்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போனாதான் நம்ம நிறைய இது பண்ண முடியும். இந்த ஒரு செம்மோட வேணா இந்த டாபிக்கை முடிச்சிடலாம். மற்றதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டு பாருங்க. இதை முடிச்சு நம்ம அடுத்த ஷார்ட் போயிடலாமா? வாய்ஸ் கேட்டுதா? நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம போட்ட மாடல் தான் 8க்கு போலாம். கேக்குதா? 7th நீங்க ட்ரை பண்ணுங்க. 8th the population of a town increases by 5%. ஓகேவா? If the present population 92,610, what was its population 3 years ago? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாப்புலேஷன் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப பிரின்சிபல் கேக்குறாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது இது மட்டும் தான், டேர்ம்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடினா நான் கடன் வாங்கின தொகையை தான் 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்ல முடியும். அமௌண்ட்டை வந்து நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்ல முடியாது. அப்ப பிரின்சிபலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிறது வந்து அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, 5% வட்டி கொடுத்திருக்காங்க, 3 ஆண்டுகளுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இதுக்கு வந்து நான் வேற ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க.
கவனிக்கிறீங்களா? 5% கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அப்ப 5% 5/100 நம்ம சரியா? சோ 5/100ல இதை கேன்சல் பண்ணா 1/20 கிடைக்கும். இத வந்து என்ன பண்ணுங்கன்னா இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 20 + 1 வந்து 21/20 அப்படி கிடைக்குதா? ஒரு ட்ரிக்குக்காக சொல்றேன். ஃபார்முலால போட்டாலும் இதே 21/20 தான் வரும். ஏன்னா 1 + r/100 நம்ம போடுவோம் இல்லையா? 1 + r/100 போடும்போது அது கேன்சல் ஆகி அகைன் 21/20 தான் கிடைக்கும். அத நான் இப்படி போட்டிருக்கேன் அவ்வளவுதான். ஓகேவா? 3 வருஷத்துக்குன்னும் போது அது 3 டைம்ஸ் வந்து என்னவாகும்? மல்டிப்ளை பண்ணுவோம். சோ அப்ப இது வேற ஷார்ட் ட்ரிக் வந்து கிடையாது. சோ 92610 into 21/20 இத மல்டிப்ளை பண்ணி தான் ஆன்சர் வேற இது கிடையாது. 21/20 கேன்சல் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். வேற வழி வேற இது கிடையாது. சோர்ஸ் இருக்கு. ஓகேவா? இது அப்படியே கேன்சல் ஆகுது. சரி இத மட்டும் 21/20 கிடைக்குது இல்லையா? இத மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு பிரின்சிபல் கேக்குறாங்க அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் amount is equal to principal within the bracketல 1 + r/100 the whole to the power n ன்னு சொல்றோமா? இப்ப n ன்றது எனக்கு என்னது? 3. ஓகேவா? r ன்றது எனக்கு என்னது? 5. எனக்கு பிரின்சிபல்ன்றது 92610 தான். அப்ப எனக்கு பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும்னு போது இது வந்து எனக்கு நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1/20 கிடைக்கும். இது LCM எடுத்தோம்னா நமக்கு 21/20 கிடைக்கும். the whole to the power 3 கிடைக்கும். இது வந்து p இருக்கு. p கண்டுபிடிக்கிறதுனால இந்த 21/20 அந்த சைடு போகும்போது என்னவாகும்? 20 இதுவாகும். சோ இந்த ஃபார்முலா மாதிரி போடாம நம்ம என்ன பண்ணிட்டேன்னா இருக்க 5/100 கேன்சல் பண்ணோம்னா அது எனக்கு 1/20 கிடைக்கும். சரியா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப 21/20 கிடைக்கும். இதுக்கு தலைகீழ் மட்டும் எழுதிக்கோங்க. தலைகீழ் எழுதினீங்கன்னா என்ன வரும்? 20/21 கிடைக்கும். வருஷம் 3 கொடுத்ததுனால இதால இத வந்து 20/21 20/21 into 20/21 கொடுப்போம். ஓகேவா? இது பண்ணிதான் ஆகும். 21 டேபிள்லயே அது போகுது. அப்படி இல்லைன்னா 3 டேபிள்ல பண்ணிட்டு 3 டேபிள்ல பண்ணணும். ஏன்னா இந்த நம்பர் பாருங்க நல்லா 3 டேபிள்ல போகும். 3 டேபிளுக்கான கண்டிஷன் நமக்கு என்ன? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். 9 + 1 10 16 18 18 3 டேபிள்ல போகும். 21 3 டேபிள்ல போகும். அப்ப 3ல கேன்சல் பண்ணணும். தெரியும்ல? அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வந்து அதுக்கு 80,000 கிடைக்கும். கேன்சல் பண்ணி பாத்துக்கோங்க வேண்டாம். அப்புறமா கேன்சல் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த டைம் நமக்கு கம்மியா இருக்கு. இது 3 டேபிள்ல பண்ணுங்க. அடுத்து இன்னொன்னு வேணா திருப்பி 3 டேபிள்ல பண்ணுங்க. 7 டேபிள்ல பண்ணுங்க. ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு அதுல 1 தான் கிடைக்கிறேன். உங்களுக்கு ரிமைனிங் 80,000 ஆன்சர் கிடைக்குது. 10 கிடைக்குது. இதுல வந்து ஒரு 8,000 கிடைக்கும். அது 80,000 கிடைக்கும். அடுத்த சம்ஸ் $10,000 அசலுக்கு 3 ஆண்டுகளுக்கு 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேக்குறாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேக்குறாங்க. ஓகேவா? நம்ம ஏற்கனவே இதுவும் போட்டிருக்கோம். ஆனா 2 வருஷத்துக்கு போட்டிருக்கோம். 2 வருஷத்துக்கு வந்து நான் என்ன கொடுத்துருப்பேன்னா PR²/10,000 கொடுத்துருப்பேன். போட்டிருக்கீங்க நீங்க செகண்ட் சம் நினைக்கிறேன். ஓகேவா? 2 வருஷத்துக்கு P into R²/100 போட்டிருப்பீங்க. இது வந்து 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா. இதே 3 இயர்ஸ் இருக்கா P into R²/10,000 R²/10,000 போட்டுட்டு அதுக்கு கூட 3 + R/100 அப்படின்னு போடுவோம். 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு கேட்க மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு
இது 3 வருஷத்துக்குன்னா இது. இதுல இருக்கிற இந்த பார்ட் அப்படியே எழுதுவீங்க. எக்ஸ்ட்ரா 3 + r/100 எழுதுவீங்க. சரியா? சோ அப்ப வந்து இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் P வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து N வந்து தேவைப்படாது 3 இயர்ஸ். அதான் நம்ம 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா எடுத்தாச்சு. R வந்து 10% கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நம்ம போடலாமா? P க்கு பதிலா 10,000. R ஸ்கொயர்னா 10 ஸ்கொயர் வந்து நமக்கு 100 divided by 10,000 into 3 plus r/100 10 by 100. அப்ப இந்த 2 0 போயிடும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிடும். இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? இது கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா மூணுமே மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. அப்ப இந்த 2 0 இந்த 2 0 போயிடும். 100. அப்ப இது ஃபுல்லாவே நமக்கு என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. இந்த இடத்துல LCM எடுத்தீங்கன்னா 30 + 1 வந்து நமக்கு என்னது? 31. இந்த 0 கூட நம்ம LCM எடுத்துட்டு தான் கேன்சல் பண்ணணும். LCM எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்ப 31/10 இருக்கு. இந்த 0 இந்த 0 போயிடும். அப்ப 110 ரூபாய். புரிஞ்சுச்சா? இது 3 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு நம்ம ஏற்கனவே செகண்ட் சம்ல போட்டுட்டோம். 3 வருஷம் கேட்டாங்கன்னா இப்படிதான் ஈஸி. இல்லன்னா நம்ம தனியா 2 வருஷத்துக்கான 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி போடணும். எது இது நீங்களே பாருங்க. 10th சம் கூட முடிச்சுக்கிறேன். அடுத்த மீதி 10 சம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நீங்க ட்ரை பண்றீங்களா? 10th சம் நீங்க ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் போடல. சம் வந்து பிரின்சிபல் வந்து எனக்கு 20,000 கொடுத்துட்டாங்க. இயர்ஸ் வந்து 1.5 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. 1.5னா என்னது? 1.5 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. காம்பவுண்டட் ஆஃப் இயர்லினா என்னது? அரை ஆண்டுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? இது வந்து என்ன பண்ணணும்? 1.5 வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு? 1.5 வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு? 3 அரையாண்டு. அப்ப இயர் வந்து 3 ஆயிடுமா? அரையாண்டுன்னு கேட்கும் போது அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? பாதியா. அப்ப இது எத்தனை வருஷம் ஆயிடும்? 10% ஆயிடும். இப்ப நார்மலா 3 வருஷத்துக்குன்னா நான் என்ன ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்தேன்? இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருஷம்னா 2-1, 3 வருஷம்னா 3-3-1, 4 வருஷம்னா இது போடலாம். 3 வருஷத்துக்கு ஈஸியா தான் இருக்கும். மேக்ஸிமம் 4 வருஷத்துக்கு தான் கொஞ்சம் பாயிண்ட்ல வரவாங்க. அப்ப இதுல போட்டீங்கன்னா 3-3-1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுக்கு 10% கண்டுபிடிக்கணும். அந்த வரதுக்கு 10% கண்டுபிடிக்கணும். அடுத்தது வரதுக்கு 10%. ரெண்டு மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 6 கரெக்ட். புரிஞ்சிச்சுல? அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாங்க. சரியா? சோ நான் திருப்பி இந்த போட்டுறேன். அவங்க போட்டுட்டாங்க ஆன்சர். 6620ன்றது கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 20,000 கொடுத்திருக்காங்களா? அப்ப 20,000க்கு 10%னா நான் என்ன பண்ணணும்? ஒரு 0 தான் எனக்கு போகும். கரெக்டா? 20,000க்கு 10%னா அப்ப 2,000 ரூபாய். அப்ப இந்த 2,000க்கு 10%னா எவ்வளவு போகும்? அகைன் ஒரு 0 தான் போகும். அப்ப ஈஸியா போட்டுடலாம். அப்ப அது எவ்வளவு ஆகும்? 200 ரூபாய் கிடைக்கும். அகைன் இந்த 200 ரூபாய்க்கு 10%னா அகைன் ஒரு 0 போகும். அப்ப 20 ரூபாய். இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது என்ன கிடைக்கும்? 6,000 ரூபாய் கிடைக்கும். இது என்ன கிடைக்கும்? 600 ரூபாய் கிடைக்கும். இது என்ன கிடைக்கும்? 20 ரூபாய் கிடைக்கும். அப்ப 6620 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி கேட்டாலும் சரி, குவார்டர்லி கேட்டாலும் சரி. குவார்டர்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதுல குவார்டர்லி கேட்கல. நான் இப்ப சம் வந்திருக்கா பின்னாடி தெரியல. குவார்டர்லி கேட்டாங்கன்னா நம்ம இப்ப இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்? 2ஆல ஆஃப் இயர்லிக்கு 2ஆல டிவைட் பண்ணிருக்கோமா? குவார்டர்லிக்கு இந்த கண்டிஷன் இந்த ரெண்டுத்த மட்டும் 4ஆல டிவைட் பண்ணணும், 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். மத்தபடி இதே ஸ்டெப் தான். வேற எந்த இதுவும் கிடையாது.
புரியுதா? காம்பவுண்டட் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவலி மூணுத்துக்கும் இந்த இதுவை ஞாபகம் வச்சுட்டு போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இது மறந்துருச்சு அப்படின்னா தான் நான் என்ன சொன்னேன்னா 2, 1 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2, 3, 4 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல எல்லாமே 1 தான். ஓகேவா? அப்ப 2, 1 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3 கிடைக்கும். இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது 6 கிடைக்கும். இது 2 வருஷம்ன்றதால 2 தான் வரும். 3 வருஷத்துக்கு 3 வரும் இல்லையா? லாஸ்ட்ல 1 தான் வரும்னு சொன்னேன். அப்ப இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது 4 கிடைக்கும். லாஸ்ட்ல 1 வரும். இது வந்து ஒரு ஹிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வந்து திடீர்னு மறந்துச்சு, எனக்கு என்ன வரும்னு தெரியல அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கணும் யோசிக்கிறதுக்கு. மொத்தம் 20 சம்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அதுல வந்து இப்ப நான் 9 தான் போட்டிருக்கேன். 7th சம் ஒன்று ஸ்கிப் பண்ணிருக்கேன். 11 சம் மீதி 11ல இருந்து 20 நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து நான் இது எடுத்துட்டு வந்தேன். காம்பவுண்டிங் சாரி மென்சுரேஷன். மென்சுரேஷன்ல ஆல்ரெடி நம்ம 2Dக்கான இது கொடுத்துட்டோம். கரெக்டா எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். 3Dக்கான ஃபார்முலாவும் நான் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தேன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் வந்து 3Dயும் வந்து ஒரு 2 சம் மட்டும் நான் போடுறேன். எல்லாமே வந்து நம்ம ஃபார்முலால போடுற மாதிரி தான் இருக்கு. சரியா? இந்த கொஸ்டின் இல்ல, சரி இதுலயே பாத்துக்கலாம். ஃப்ரெண்ட் இல்ல, அதுலயே பாத்துக்கலாம். ஃபார்முலா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏற்கனவே இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நம்ம அந்த வீடியோ எல்லாம் கூட மேக்சிமம் யூடியூப்ல அப்லோட் பண்ணியாச்சு, அதை பாருங்க. ஏன்னா இப்ப நம்ம திரும்பவும் அதே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த யூனிட் இப்ப கவர் பண்ண முடியாது. சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல இந்த டவுட் செஷன்லயோ இல்ல அப்புறம் வாட்ஸ்அப்லயோ கேளுங்க. நம்ம இது இப்போ இந்த இன்னொரு அனதர் 10 to 15 மினிட்ஸ்ல இந்த இதை ஒரு 2-3 இதை சம் பார்த்துடலாம். நீங்க போட்டு பார்த்துட்டு நாளைக்கு பகல்ல உங்க டவுட்ஸ் எல்லாமே எல்லா கணக்கையும் போட்டுட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஆன்சர் அதில் போட்டீங்கன்னா, இல்லை ஏதாவது டவுட்னா அந்த நேம் மென்ஷன் பண்ணி டவுட் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம டைம் கன்ஸ்டன்ட்காக ஏற்கனவே எடுத்த கிளாஸ்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்றோம். ஓகே, ப்ளீஸ் கம்ப்ளைண்ட். ஆப்ஷன் அமைச்சிருக்கீங்க. CA ஓகே, வெரி குட். மேக்ஸிமம் ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन மிஸ்டே ஆகுங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நம்ம கியூபுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்திருக்கோம்? கியூப் உடைய இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் 10 क्वेश्चंस வந்து கியூப்ல எடுத்திருக்கேன். 10 கியூபாய்டு சிலிண்டர் அந்த மாதிரி இருக்கேன். அப்ப கியூப்னு வரும்போது நம்மளுக்கு 4 ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? 4னா வந்து என்னன்னா, ஒன்னு வந்து LSA 4 லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது PSA வெளிப்புறக்கழகா. ஓகேவா? அடுத்தது வந்து வால்யூம். இந்த 3 ஃபார்முலா இருக்கா? இந்த LSA வந்து அந்த சைடுல இருக்க 4 பக்கம் மட்டும் இருக்கிறது. அப்ப கியூபுக்கு வந்து நமக்கு என்னன்னா 4a² இருக்கும். அடுத்தது இந்த எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி நான் கொடுத்திருக்கேன். 6a² வரும். இது வந்து a³ இருக்கும்.
5 சைடு 5 சைடுக்கு கேட்டாங்கன்னா 5a ஸ்கொயர். ஓகேவா? ஏரியாக்கு எல்லாம் 3 ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியாக்கெல்லாம் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது அதோட ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரோ மீட்டர் ஸ்கொயரோ மில்லிமீட்டர் ஸ்கொயரோ அப்படின்னு கொஸ்டின். வால்யூம்க்கு வந்து கியூப்ல இருக்கும் அதோட ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் போட்டாங்க. லென்த் வந்து அதாவது சைடு வந்து 5 சென்டிமீட்டர், டிஎஸ்ஏ கேக்குறாங்க. இப்ப டிஎஸ்ஏ என்னது 6a ஸ்கொயர். அப்ப 6 into 5 ஸ்கொயர். அப்ப 5 ஸ்கொயர் வந்து 25. 25 6 ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க 150 ஸ்கொயர். அடுத்ததும் வந்து வால்யூம் கேட்டிருக்காங்க, ஃபார்முலால அப்ளை பண்ணி வால்யூமோட ஃபார்முலால அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்க, வால்யூம் கொடுத்துட்டு உங்களை சைடு கேக்குறாங்க. ஓகேவா? வால்யூம் கொடுத்துட்டு சைடு கேக்குறாங்க. வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 216 கொடுத்துருக்காங்களா? அப்ப வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 216. சரியா? வால்யூம்க்கான ஃபார்முலா நமக்கு என்னது? a கியூப். அப்ப a கியூப்ன்றது 216 னா 216 எதோடைய கியூப்? கியூப். இது வந்து கியூப் எடுக்கணும்னா அந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். ஓகேவா? கியூபுக்கு வந்து எதுவும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கியூப் வந்து உங்களுக்கு போர்ஷன்ல இல்ல, ஆனா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2க்கு 8ல முடியும், 8க்கு 2ல முடியும், 3க்கு 7ல முடியும், 7க்கு 3ல முடியும். அது 2க்கு 8, 8க்கு 2ல முடியும். ஓகேவா? கியூப்க்கு. அடுத்தது 3க்கு 7ல முடியும், 7க்கு 3ல முடியும். எல்லாம் மேக்ஸ் போடுறது வந்து நம்மளுடைய அசம்ஷன்ல தான் போடணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1ல இருந்து கண்டிப்பா வந்து 10 வரைக்கும் வந்து கியூப் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். மீதி எல்லா நம்பருக்கும் அந்த நம்பரே தான். 1க்கு 1ஏ தான் முடியும், 4க்கு 4ஏ தான் முடியும், 5க்கு 5ஏ தான் முடியும், 6 அந்தந்த நம்பர் தான். இப்ப இது எதுல முடிஞ்சிருக்கு? அப்ப 6 கியூப் உடைய வேல்யூ தான் 216. 6 கியூப்னா என்ன அர்த்தம்? 6 into 6 into 6. 6 6 36 நமக்கு தெரியும். into 6 பண்ணி பாருங்க. 6 6 36, 6 balance 3, 6 3s are 18, 19 20 21 216. ஓகேவா? சோ அந்த ஷார்ட் ட்ரிக் நம்ம இத வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க, முடியிற நம்பரை வச்சு. 1000க்கு மேல போனா, அதாவது உங்களுக்கு 1 to 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். 1000க்கு மேல போனா நீங்க அதோட ரேஞ்ச வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப 10க்கு வந்து 1000 தெரியும். அப்ப 20க்கு எவ்வளவா இருக்கும்? 20 கியூப் எவ்வளவா இருக்கும்? 2 கியூப் எவ்வளவு? 2 கியூப் 8. அப்ப 8000. அப்ப இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு நடுவுல முடிகிற நம்பர் வந்து 6ல முடிஞ்சிச்சு அப்படின்னா 16ன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம தான் வந்து அதை கெஸ் பண்ணிக்கணும். இப்ப ஒரு 3 டிஜிட் நம்பருக்குள்ள வந்தா நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி பெரிய நம்பர்ல வருது அப்படின்னா முடிகிற நம்பர் 6ல முடியுது, அதனால நான் 6 போட்டேன்னு போடக்கூடாது இல்லையா? ஓகேவா? இப்ப 4 டிஜிட் நம்பரா வரும். இது 1000க்கும் 8000க்கும் நடுவுல 6ல முடிஞ்சிச்சுன்னா அது 16. ஓகேவா? இதே வந்து 30 கியூப் அப்படின்னு வந்தா 3 கியூப் வந்து என்னது? 27. அது கூட ஒரு 3 0 போடுவோம். அப்ப இந்த 8000க்கும் 27க்கும் மேல அதிகமா 6ல முடிஞ்சா அது 26. அந்த மாதிரி நம்ம தான் வந்து யோசிச்சுக்கணும். சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப கேட்க மாட்டேன், நான் சொல்லிடுறேன். அவ்வளவுதான். இந்த சம் வந்து என்ன தப்பா? ஏவோட சைடோட வேல்யூ 6. அடுத்தது வந்து டிஎஸ்ஏ கொடுத்துட்டு லென்த் கேக்குறாங்க. டிஎஸ்ஏ என்ன? இதே மாதிரிதான் வருவது. 6a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 150 கொடுத்திருக்காங்க. டிஎஸ்ஏ கொடுத்ததுனால டிஎஸ்ஏ ஓட ஃபார்முலா எழுதிங்க. ஓகேவா? இந்த 6 முதல்ல இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா 150/6 ஆகும். ஓகேவா? இத கேன்சல் பண்றது 3 டேபிள்ல இது 2 டைம், 3 டேபிள்ல இது 50, இது அகைன் 25. அப்ப a ஓட வேல்யூ என்ன? 5.
அதான் இந்த ஸ்கொயர் அசைன் ஸ்கொயர் ரூட்ல அப்ப 5 ஆயிடும். ஓகேவா? அங்க ரெண்டுமே கொடுத்திருக்காங்க ஆனா ஆப்ஷன்ல பாருங்க 5 சென்டிமீட்டரும் இருக்கு √25 இருக்கு. √25 5 ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். சரியா? அடுத்தது இது போடலாம். அதாவது 5th சம். மத்ததெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. 5th சம் பாருங்க. if the ratio கூட கேட்பாங்க இதுல. if the cube's side is double, how many times will the volume increase அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? வால்யூம்ல கேட்கலாம், சைட்ல ஏரியால கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். இப்ப வந்து இது வந்து நார்மல் கியூப்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் கியூப் இது வந்து கொஞ்சம் பெருசு. அதாவது இது வந்து ஏன்றது சைடு, இதோடைய சைடு வந்து டபுள் ஆகுது. அப்ப சைடு டபுள் ஆகுதுன்னா 2a ஆகும். a ஸ்கொயர் ஆகாது. a ஸ்கொயர் ஆகாது. 2a ஆகும். டபுள்னா 2 ஆல தான் மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? அப்ப இது வந்து 2a ஆகும். சரியா? அப்ப இந்த ஸ்கொயரோடைய வால்யூம் என்னது? சாரி, இந்த கியூபோடைய வால்யூம் என்னது? a கியூபா? அப்ப சைடு கியூப் தானே. அப்ப இது 2a த ஹோல் கியூப் போடும். கரெக்டா? இந்த கியூப் இதுக்கு காமன், இதுக்கு காமன். அப்ப 8a கியூப். இந்த a கியூப் இருக்கா? அப்ப இது எத்தனை மடங்கு ஆகுது? 8 டைம்ஸ். இதே மாதிரி ஏரியால கேட்டாங்கன்னா ஏரியாவோட ஃபார்முலா இல்ல, இங்க a கியூப் பதிலா நான் ஏரியாவோட ஃபார்முலா 6a ஸ்கொயர் போடணும். அங்கேயும் வந்து 6 × 2a த ஹோல் ஸ்கொயர்னு போடணும் ஏரியால கேட்டாங்கன்னா. அடுத்து 6th சம் வந்து வால்யூம் கொடுத்துட்டு TSA கேக்குறாங்க. அப்ப வால்யூம்ல இருந்து TSA ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிக்க முடியாது. வால்யூம்ல இருந்து சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கி TSA ஃபார்முலால போடணும். போதுமா இது கியூப்க்கு? 2.5. ஃபார்முலால இன்னொரு இது எழுதிக்குங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேனா எனக்கு தெரியல. சரியா? இது வந்து ஸ்கொயர், இது ரெக்டாங்கிள், கியூபாய்டு 4 இருக்கு. டயகனல்னா என்ன? டயகனல்னா ரெண்டு ஆப்போசிட் வெர்டிசஸ் சேர்க்கிறது தான். அப்ப இந்த ஸ்கொயரோடைய டயகனலுக்கு ஃபார்முலா √2a. அத வந்து a √2 போடுறேன். a அப்படின்னா √2a போட்டேன்னா இந்த a இதுக்குள்ளேயே சேர்த்துருவீங்க. கரெக்டா? அதனால நான் a √2 போடுறேன். சரியா? அடுத்தது ரெக்டாங்கிளுக்கு √L² + d². அடுத்தது கியூபுக்கு a √3. கியூபாய்டுக்கு √L² + d² + h². இது எல்லாமே எதோடைய ஃபார்முலா? டயகனல். ஓகேவா? ஏன்னா ஒரு சில சம்ல வந்து டயகனல் கொடுத்துட்டு சைடு கேட்பாங்க. டயகனல் கொடுத்துட்டு ஏரியா கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். அப்ப டயகனல் கொடுத்து டயகனலை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சைடை கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கி ஏரியா ஃபார்முலாலயோ என்ன கேட்கறாங்களோ அதை
இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தரவா இருந்தா கண்டிப்பா ஈஸியா வாங்கிடலாம். ஒரு பொருளை உருக்கி செய்யறாங்க அப்படின்னு வந்தாலே அது வால்யூம். ரெண்டுத்தோடைய வால்யூமும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கு, அந்த ஸ்பியரை உருக்கி எனக்கு சிலிண்டர் செய்யறாங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் போட்டு கொடுத்துருக்க டேட்டா எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சு. அடுத்தது கியூபாய்ட் ஆஸ் அ லென்த் பிரெத் ஹைட் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேக்குறாங்க. மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வால்யூம் கிடைச்சிரும். சரியா? மேக்ஸிமம் ஃபார்முலால அப்ளை பண்ணாலே கிடைக்கும். இந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சு விட்டுருங்க. இது மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த சாப்டர் பொறுத்த வரையும் ஃபார்முலால அப்ளை பண்ணாலே கிடைக்கும். இதுல எல்லா இதுவுமே வந்து ஷேப்ஸுமே வந்து ஒரு 10 சம் இருக்கு. அது போடுங்க. தெரியலன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா டைம் கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? மென்சுரேஷன் டாபிக்ல இப்ப கொடுத்துருக்கிறது நான் கொஞ்ச நேரத்துல அனுப்பிச்சிடுறேன். நான் அதை அனுப்பிச்சோன்னா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்க இது பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்லயும் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் அதை எடுங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அந்த டவுட் இருந்தா கேளுங்க. அப்புறம் உங்க இப்ப வேற ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ நீங்க வந்து அந்த கொடுத்திருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு சம் கொடுத்திருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் கொடுத்திருக்கேன். இந்த இது ஓகேவா? யாருக்கு எந்த டவுட் இல்லையா? அதோட காம்போனன்ட் நம்ம எர்லியர் கிளாஸ் எல்லாத்தையும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கொயர் ரூட்ஸ், இந்த மென்சுரேஷன் டாபிக்ஸ், ஸ்டார்டிங் எல்லாம் அதுலயும் பாருங்க. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அந்த எலக்ட்ரானிக் கொஸ்டின் பேப்பர் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்கல்ல, அதுல ஒரு ரிமைண்ட் பண்ணுங்க. எல்லாம் கொஞ்சம் இந்த 2-3 நாளா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல அதுல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. எப்படியும் இன்னொரு 2 நாள்ல போட்டுருவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் தமிழ்ல வருமா அப்படின்ட்டு. கொஸ்டின் வந்து நீங்க எந்த லாங்குவேஜ்ல செலக்ட் பண்ணிருக்கீங்க? ட்ரிபிள் லாங்குவேஜ்ல செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் சொன்னோம். ஒரு கடைசியா ஒரு கிளாஸ்லயும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அந்த டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்றது அப்படின்ற அதையும் நம்ம இது பண்ணுவோம். ஓகே ஓகே இன்னைக்கு எதுவும் டவுட் இல்லையா? பண்றேன். இந்த கொஸ்டின் பேப்பரை இன்னொரு 5 மினிட்ஸ்ல இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு இது இப்ப பண்ணிடுறேன். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேப்பரை உடனே அனுப்பிச்சிடுறேன். இப்போ இன்னொரு இது வந்துட்டு மென்சுரேஷன் வந்து ஒரு 1/2 an hourக்குள்ள லோட் பண்ணி விட்டுறேன். ஓகே ஓகே உங்களுக்கு ஹீட் ட்ரீட்மெண்ட் கிளாஸ் அடுத்த ஃபிட்டர் கிளாஸ்ல எடுக்கும்போது எடுத்துடலாம். இந்த இதுல நீங்க வெல்டருக்கு கிளாஸ் எடுத்ததுல கூட வீடியோல கொஞ்சம் போய் பாருங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட் பத்தி அவங்க எடுத்திருக்காங்க. எந்த கிளாஸ்ன்னு சரியா இல்லை. நீங்க அந்த யூடியூப்ல இருக்கிறதுல ஜஸ்ட் அது பாருங்க. ஒரு கிளாஸ்ல வெல்டர் கிளாஸ்லயும் ஹீட் ட்ரீட்மெண்ட் பத்தி கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. நம்ம தனியா கேட்டு திரும்ப ஒரு கிளாஸ் கூட எடுத்து சொல்றோம். ஓகே ஓகே இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். டீச்சர்ஸ் டே அன்னைக்கும் அவங்களோட ஒரு டைட்டான ஒர்க் ஷெடியூல்ல நமக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுத்த பூர்ணிமா மேம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கும். நான் அது என்ன கிளாஸ்ன்றதை நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்றோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல்.